ஹலோ சென்சீஸ், வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி ஜேஇ. நான் உங்கள் தோழி. இனியிலிருந்து நம்ம ஜேஇ 2027 சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சீரீஸ்ல ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதுல எழுதுனா நமக்கு எந்தெந்த இன்ஸ்டியூட்ல நமக்கு சீட் கிடைக்கும், அந்த இன்ஸ்டியூட்டை பத்தி ஒவ்வொன்று பத்தியும் நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜேஇ மெயின்ஸ். வாட் இஸ் ஜேஇ மெயின்ஸ்? ஜேஇனா ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது வந்து என்டிஏ கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம். இது வந்து எவ்ரி இயர் 2 டைம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜான்வரி அண்ட் ஏப்ரல்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல வர பர்சன்டைல், எந்த எக்ஸாம்ல நமக்கு அதிகமா பர்சன்டைல் வருதோ அதுக்கான ரேங்க் தான் நமக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ 2 எக்ஸாமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலர் வந்து ஜான்வரி செஷன் எழுதாம ஏப்ரல்ல கூட எழுதுவாங்க. சிலர் வந்து ஜான்வரிலேயே உங்களுக்கு நல்ல பர்சன்டைல் வந்துருச்சுன்னா ஏப்ரல் அட்டன் பண்ணலாம், இல்லாமலேயும் போகலாம். அது உங்களோட விருப்பம். இந்த எக்ஸாம் நீங்க எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, ஜிஎஃப்டிஎஸ்ல உங்களுக்கு அட்மிஷன்ன்றது கிடைக்கும். ஜேஇ எக்ஸாம் கம்பல்சரியா எழுதணும். எழுதுனா மட்டும்தான் நீங்க உங்களை கட் ஆஃப் கொடுப்பாங்க. அந்த கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களால அட்வான்ஸ் எக்ஸாம்ன்றத எழுத முடியும். அண்ட் நெக்ஸ்ட், ஜேஇல மொத்தம் 2 பேப்பர் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் பிஇ பிடெக், செகண்ட் பேப்பர் பிஆர்க் அண்ட் பி பிளானிங். நமக்கு அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா நம்ம பேப்பர் 1ன்றது எழுதணும். பேப்பர் 1 வந்து நியர்லி லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா, நீங்க 12th ஸ்டாண்டர்ட் படிக்கணும், இல்ல படிச்சுட்டு இருக்கணும், படிச்சு வச்சாலும் பரவாயில்ல. அண்ட் இதுல வந்து பேப்பர் 2 அண்ட் 2B இருக்கு. ஃபர்ஸ்ட் 2Aன்றது வந்து பிஆர்க்கான எக்ஸாம். பிஆர்க்கான எக்ஸாம்ல உங்களுக்கு இருக்கிற டாபிக்ஸ் வந்து மேக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் டிராயிங் ஸ்கில்ஸ். அண்ட் பிளானிங்க்கு மேக்ஸ், ஆப்டிடியூட் அண்ட் பிளானிங் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்ன்றது கேட்பாங்க. இப்போ நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பேப்பர் 1ன்றதுனால அந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல வந்து 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட்ஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ஆப்ஷன் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். இன்டீஜர் கொஸ்டின்ஸ் வந்து 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க கரெக்டா எழுதினீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்கும். நீங்க ஆன்சர் தப்பா எழுதினீங்கன்னா உங்களோட மார்க்ல இருந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்ன்றத மைனஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. இல்ல நீங்க அந்த கொஸ்டின் அட்டெம்ப்டே பண்ணலன்னா உங்களுக்கு எந்த மார்க்குமே போகாது, 0 மார்க்ஸ். இப்போ அட்வான்ஸ் எக்ஸாம்ன்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்ச பிறகு நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களால அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியும். இது வந்து ஃபைனல் எக்ஸாம். இது டாப் 2,50,000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. இந்த எக்ஸாம் 2 பேப்பர்ஸ் இருக்கும். மார்னிங் ஒரு பேப்பர், ஆஃப்டர்நூன் ஒரு பேப்பர் இருக்கும். ஈச் பேப்பர் வந்து 3 ஹவர்ஸ் இருக்கும். நீங்க கம்பல்சரியா த்ரீ ஹவர்ஸும் 2 பேப்பர்ஸும் எழுதணும். எழுதினா மட்டும்தான் உங் அட்வான்ஸ் எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆக முடியும். நீங்க வந்து ஒரு பேப்பர்ல நீங்க 180 மார்க்ஸ், 183க்கு 180 மார்க்ஸ் வந்தா கூட உங்களால நீங்க வந்து செகண்ட் பேப்பர் எழுதலைன்னா அது குவாலிஃபை பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஷுட் அண்ட் மஸ்ட் நீங்க 2 பேப்பர்ஸ் எழுதணும். இந்த எக்ஸாம் எழுதுனா ஐஐடிஸ் அண்ட் ஐஐஎஸ்சிக்கு உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன டிஃபரன்ஸ்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மெயின்ஸ் வந்து என்டிஏ கண்டக்ட் பண்ணுவாங்க. அட்வான்ஸ் எக்ஸாம்ன்றது ஐஐடிஸ்லயே டாப் ஐஐடிஸ் ஏதாவது ஒரு ஐஐடி கண்டக்ட் பண்ணும். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஐஐடி கண்டக்ட் பண்ணும். அண்ட் எத்தனை தடவை எழுதலாம்? மெயின்ஸ் எக்ஸாம் நீங்க 3 இயர்ஸ் எழுதலாம். ஒவ்வொரு இயர் 2 அட்டெம்ப்ட்ஸ். ஸோ நீங்க வந்து 6 அட்டெம்ப்ட்ஸ் அட்டன் பண்ணலாம். அண்ட் அட்வான்ஸ் வந்து 2 கான்சிக்யூட்டிவ் இயர்ஸ் நீங்க எழுதலாம். தேர்ட் இயர் ஒன்லி நீங்க மெயின்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும், அட்வான்ஸ் அட்டன் பண்ணவும் முடியாது. அண்ட் எப்படி இருக்கும் பேப்பர்? மெயின்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு மீடியம் லெவல்ல இருக்கும். அட்வான்ஸ் வந்து கொஞ்சம் இன்டெப்தா கேட்பாங்க. சப்ஜெக்ட்ல உங்களுக்கு கிரிப் இருந்தா மட்டும்தான் உங்களால அட்வான்ஸ் எக்ஸாம் குவாலிஃபை பண்ணவே முடியும். நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிங்கன்னா என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, ஜிஎஃப்டிஐஸ்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதினா உங்களுக்கு ஐஐடிஸ் அண்ட் ஐஐஎஸ்சில உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். அண்ட்
என்ன உங்க பிளான்னா, நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்ல பேசிக்ஸ்ல இருந்து நல்லா படிக்கணும். ஃபார்முலாஸ் நல்லா படிக்கணும். கான்செப்ட்ட நல்லா புரிஞ்சுக்கணும். என்சிஇஆர்டி நல்லா படிக்கணும். கெமிஸ்ட்ரிக்கு லைன் பை லைன் படிக்கணும். அண்ட் கொஸ்டின் வந்து நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் உங்களோட ஸ்பீட் அக்யூரசின்றது இம்ப்ரூவ் ஆகணும். நெறைய ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். மாக் டெஸ்ட் நெறைய எடுக்கணும். நீங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்களோ, அத வந்து குறைச்சுக்கிட்டே வரணும். அப்புறம் சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நீங்க நெறைய குறைக்கணும். அண்ட் இன் டெப்த் நல்லா படிக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயுமே வந்து ஒரு டாபிக் இன்னொரு டாபிக் உங்களுக்கு லிங்க் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் கிரிப் இருக்கோ, சிலர் மேக்ஸ்ல நல்ல கிரிப் இருக்கும், சிலருக்கு பிசிக்ஸ்ல கிரிப் இருக்கும், சிலருக்கு கெமிஸ்ட்ரி கிரிப் இருக்கும். உங்களோட கிரிப் சப்ஜெக்ட் நீங்க எந்த சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கெமிஸ்ட்ரில இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ். கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டம் பண்ணிக்கணும். அப்புறம் மீடியம், அப்புறம் ஹார்டு. அந்த மாதிரி நீங்க போகணும். லெவல் வைஸ் போனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் டைமை டிவைட் பண்ணிக்கோங்க. நீங்க ஈச் சப்ஜெக்ட் 30 மினிட்ஸ் வச்சுக்கிறீங்களா, இல்ல 40 மினிட்ஸ் வச்சுக்கிறீங்களான்றது நல்லா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல டென்ஷன்ன்றதே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.